அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் சார்பாக 2013ஆம் ஆண்டின் வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தர் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் உங்களோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். நீங்கள் கேட்டு பார்த்து பயனடைவீர்களாக. இந்த ஆண்டு ஒரு தயவின் ஆண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Please understand that this year is a year of favor. நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். It's a time where we need to reflect. இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து வருகிறோம். When we see what is happening all around us in the nature. இப்பொழுதும் இந்தியாவை குறித்து கர்த்தர் பேசுகிறது. And now God speaks about the nation of India. இந்தியாவினுடைய பொருளாதார நிலை உயரப் போகிறது. The economic status of our nation is going to rise up. தேவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞான துறையிலே உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும்படியாக செய்வார். The world will focus its attention upon the scientific community of our country. அதற்கான சிறப்பு பரிசுகளை இந்தியா பெறும். The nation of India will get special awards. இந்தியர்களுக்கான பணி வாய்ப்பும் கௌரவமும் வெளிநாடுகளிலே வழங்கப்படும். Overseas employment for Indians will go up and Indians who are working abroad will be honored. அனைத்து மத பிரச்சாரங்களும் தீவிரமாக்கப்படும். All religious doctrines will be spread more fast this year. இதன் நிமித்தமாக தீவிரவாதத்திற்கு வித்திட்டு வட மாநிலங்களிலே கலவரம் வெடிக்கும். There will be violence in the northern parts of our country because of this. அந்நிய நாட்டின் முதலீடு இங்கு கூடுதலாக இருக்கிறதுனால நம்முடைய நாட்டின் செல்வாக்கு உயரும். Because of foreign direct investment, the economic status of our country is poised for a rise and growth. மன அழுத்தம், தற்கொலை என்கின்றவைகள் அதிகமாக காணப்படும். The stress levels and suicide rates will go up. முக்கியமாக பாலியல் வியாதிகளின் பெருக்கம் அதிகமாக இருக்கும். There will be a rise in sexual diseases. பூமியின் அதிர்வுகளும் சமுத்திரத்தில் அடியில் உண்டாகும் மாற்றங்களை கண்டுபிடிக்கிற கருவிகளை இந்தியா கண்டுபிடிக்கும். Indians will develop new equipment instruments which will measure the changes that are taking place under the earth and in the oceans. மற்றும் மின்னலைகள் பற்றியும் கணினி பற்றிய ஆராய்ச்சியில் சில காரியங்களை கண்டுபிடிப்பார்கள். We will also make certain inventions in the fields of computers and radio waves. ராக்கெட்டை அனுப்பும் பணியில் புதிய கிரகத்துக்கு போகும்படிக்கு முயற்சிகளை இந்தியா ஏறெடுக்கும். India will take steps to send rockets into new planets. இந்தியாவிலே வன்முறையும் பாவ செயல்களும் அதிகரிக்கும். Violence and sinful activities are bound to rise in this nation. தற்கொலையை தூண்டும் சாத்தானின் ஆவி அதிகமாக செயல்படும். Satanic forces that prompt suicidal intentions will be on the rise. முகலாய காலத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பார்கள். Archaeologists will discover a building that was built during the times of the Mughal Empire. மும்பை பகுதியிலிருந்து ஒரு கரிய உருவம் எழும்பி வருகிறதை நான் காண்கிறேன். I saw a dark black figure rising up from Bombay. அதனுடைய அறிகுறி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதனைகளும் கிளர்ச்சிகளும் உண்டாக்கும். When I was pondering upon it, it was made known unto me that it will be a sign for sorrows and distress. நம்முடைய தமிழ்நாட்டை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். We need to pay attention to the state of Tamil Nadu. தேவ சமூகத்திலே தமிழ்நாட்டுக்காக நான் ஜெபித்து வந்தேன். And I was praying in the presence of God for our state. சீதோஷ்ண நிலைகளிலே மாறுபாடுகள் இருக்கும். There will be changes in the climatic condition in our state. உஷ்ணம் அதிகரிக்கும். The normal temperature will go up. பயிர் சேதாரம் அதிகமாக இருக்கும். There will be lots of crop damages.
தீவிரம் இல்லாத மாநிலமாய் திகழ்ந்த தமிழ்நாட்டில் தீவிரவாதம் உள்ளே நுழையும். Hitherto there was no terrorism in our state, but this year terrorism will find its way into our state. இந்தியாவில் உள்ள நதிகள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பேச்சுக்கு ஒரு வெற்றியை தேவன் கட்டளையிடுவார். God will grant victory for uniting all the rivers. கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகும் நெருக்கத்தின் நிமித்தம் ஒரு பெரிய யூனியனை ஸ்டார்ட் பண்ணுவார்கள். Because of the crisis that is going to come upon the Christian community, there will be a union that will be started this year. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிரசங்கியார்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. Christian preachers of the state of Tamil Nadu, here's a warning for you. மற்ற மதங்களின் கோட்பாடுகளை பற்றி மனம் புண்படி பேசாதீர்கள். Do not hurt the sentiments of the other religions. சாத்தானின் கோட்டைக்கு ஒப்பிட்டு பேசாதீர்கள். Do not compare the religious sentiments to the strongholds of Satan. ஒரு சிலருடைய தவறுகளின் நிமித்தமாக அநேக ஊழியர்களுக்கு ஆபத்தும் கலவரங்களும் ஆங்காங்கே ஏற்படும். Just because of the mistake of one particular servant, many other God's servants will be afflicted. நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 16-17 வாசித்துக் கொள்ளுங்கள். Please read Ecclesiastes chapter 7 verse 16 and 17. அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் எப்போதும் போல நீர் சேதாரத்தை எதிர்பார்க்கலாம். All the coastal regions of the state of Tamil Nadu will come under severe climatic disturbances. தமிழ்நாட்டில் தர்மபுரி, சேலம், நாமக்கல், உதகமண்டலம் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படும். There will be earthquakes in Dharmaburi, Salem, Namakkal and Ooty districts. காலம் நெருங்கி விட்டது என்பதால் முகமதியர்களும் தேவ பணியில் இறங்குவதால் கருத்து வேறுபாட்டினால் குழப்பங்கள் உண்டாகும். Because Mohammedans have also entered into the field of spreading their gospel, there will be differences of opinion and there will be certain problems. தமிழ் வாழ் மக்களுக்கு வெளிநாடுகளில் கௌரவமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படும். People of the state of Tamil Nadu who are living abroad will be honored and given places of importance. கல்வி மேம்பாட்டிலும் விளையாட்டிலும் முக்கியத்துவம் அளிப்பதனால் நல்ல மதிப்பை தமிழ்நாடு பெறும். Because more importance is going to be attached for the development of sports and education, the state of Tamil Nadu will be recognized. தமிழ்நாடு அநேக மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கலங்கரை விளக்கம் போல காணப்படுகிறது. Tamil Nadu will set itself as an example for many states of this country. ஆண்டவருடைய சமூகத்திலே இதுவரையிலே இந்த காரியங்களை நான் கேள்விப்பட்டேன். As I was in God's presence, I heard all these from God. அடுத்தபடியாக உலகத்தை பற்றி தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருந்த பொழுது, when I was waiting upon the Lord for what he will tell me regarding things that will happen in this world, நிறைய காரியங்களை பற்றி பேசினார். God spoke to me about many things. இந்த 2013 ஆண்டு இஸ்ரவேலுக்கு நெருக்கடியான ஆண்டாக கருதப்படும். This year 2013 will be an year of crisis for the nation of Israel. யூதர்களுக்கு ஒரு திருப்பு முனையும் மேசியாவை நினைக்கும் நாளும் வரப்போகிறது. This year will be the turning point for the Jewish community and they will remember Messiah. இயற்கையின் சீற்றமாகிய நிலநடுக்கம், எரிமலை, கடல் கொந்தளிப்பு, புயல் இவைகள் எல்லாம் கூடுதலாகவே இருக்கும். Natural calamities or disasters like earthquake, volcanic eruptions, sea eruptions, storms will be more in this year. இந்த ஆண்டின் பின்பகுதியிலே, அதாவது செப்டம்பர் மாதத்திலே, towards the end of this year, around the month of September, அமெரிக்க அதிபரின் செயல்பாடுகள் கிறிஸ்துவ மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும். the actions of the American president will bring about a disturbance among the Christian community. உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து அந்தி கிறிஸ்து அவர்கள் தேவ அவதாரம் பெற்றவர்களாக எழும்புவார்கள். In many parts of this world, people calling themselves
as the incarnation of Jesus Christ will come up. 6 இடத்தை நான் குறிப்பிடுகிறேன். I will mention 6 places in particular. அலாஸ்கா, ஜெருசலேம், அர்ஜென்டினா, இத்தாலி, யூரோப் இந்த நாடுகளில் எல்லாம் அங்கு அந்தி கிறிஸ்து இருக்கிறதாக வெளியாகும். And places like Alaska, Jerusalem, Argentina, Italy, Europe, you will hear news that there is people calling themselves Antichrist. ரஷ்யாவின் தூண்டுதல், ஒத்துழைப்பு இவைகள் எல்லாம் யுத்தத்திற்கு வித்திடக்கூடியதாக இருக்கும். The Russian people will start something for war. அவர்கள் மற்றவர்களை தூண்டி விடுகிறதும் ஒத்துழைப்பு கொடுக்கிறதாக இருந்தாலும் அது யுத்தத்திற்கு வித்திடுகிறதாக இருக்கிறது. Though they instigate or give support, it will form a seed for starting a new war. அது இப்பொழுதே இங்கிலாந்து அதற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கும். England is now protesting against it. சிரியா, ஈரானுடைய கூட்டமைப்பு யுத்தத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. The Iranian-Syrian confederation is starting for a war. பசிபிக் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அநேக தீவுகள் இந்த ஆண்டு அதிகமாக பாதிக்கப்படும். Many islands in the Pacific Ocean will be afflicted this year. கடலுக்கு அடியிலே அமிழ்ந்திருக்கும் பழைய காலத்து பொக்கிஷங்களை கண்டெடுப்பார்கள். Many treasures that have been buried deep under the sea will be found out. நான் நினைக்கிறேன் அட்லாண்டிக் ஓஷன் பகுதியிலே ஒரு நீல நிற வாயு சமுத்திரத்தின் அடியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. I think in the Atlantic Ocean a blue color gas is being formed deep near the seabed. அதனால் நீர்வாழும் இனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். And because of the formation of such type of gases, living creatures under the sea will be affected. இன்னொரு மறைமுகமான விஷயத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார். God revealed to me another hidden thing. யுத்தத்துக்காக வேண்டி ரோபோட் ஆனது ஜப்பானும் அமெரிக்கா நாடுகளும் தயாரித்து கொண்டிருக்கிறது. America and Japan are producing certain robots which will be used for war. இரு நிலவு என்ற கண்டுபிடிப்பில் அமெரிக்காவிலே நாசா தீவிர ஆராய்ச்சியில் பயன்படுத்துகிறது. American Space Agency NASA is trying to use 2 நிலவு அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். and they are going to find 2 moons. அதிலே ஒரு மூணுக்கு விண்கலத்தை அனுப்பும்படி செயல்படும் போது அது செயல் இழக்கும். And when they are planning to send a satellite to this moon, and halfway through this satellite will fail functioning. அதற்கு பிறகு சில மழை பெய்கிற காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். I saw a picture where rain was falling. அது சிறு துளிகளாக அல்ல, கல்லுகளாக பெய்யும் காலத்துக்குள்ளே நாம வந்திருக்கிறோம். It is not like small raindrops, but big ice drops were falling. உலகத்தில் அநேக இடங்களிலே அந்த இயற்கையின் மாற்றங்கள் அதிகமாகி உஷ்ணத்தை கூடுதலாக்கும். Due to the climatic changes that are taking place across the globe, the normal global temperature will go up. நான் பூமியிலே சில இடங்களுக்குள்ளே என்னை தேவன் கொண்டு போய் காண்பித்தார். God took me into certain parts of this world and showed me a few things. போய் கொண்டு இருக்கிற வேளையிலே திடீரென்று பூமிக்கு அடியிலிருந்து சூடு தண்ணீர் பீச்சி அடிக்கிற காட்சியை பார்க்கிறேன். As God was taking me, I could see in certain places hot water springing up from the earth. அநேக இடங்களில் இப்படி காணப்படும். Many places you can see this. அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை ஈடு கட்டுகிறதற்காக ஆயுத சந்தையை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். America, to build its economic status, is now opening its arms market across the globe. நான் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருந்தேன். I was looking upon a certain thing. உயரே போய் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு கிரகத்திலே ஒரு நகரம் இருக்கிறதாக தேவன் காட்சியளித்தார். God showed me when I was going up, God showed me a township in a planet. அதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து நமக்கு தெரிவிப்பார்கள்.
and the researchers will find that out and inform us. இன்னொரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். Children of God should know one more thing. கெமிக்கல் வெப்பன்ஸை பயன்படுத்த வேண்டும் என்று ஈரானும் சிரியாவும் முயற்சி எடுக்கிறது. அதற்கு ரஷ்யாவும் உறுதுணையாயிருக்கிறது. Iran and Syria are both these countries are intending to use chemical weapons and Russia is supporting them. அதை சார்ந்த அரபு நாடுகளும் தயாரிக்கிறதற்கு முனைகிறது. And certain Arab states are ready to prepare these chemical weapons. நான் இன்னொரு காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கடலின் அடியிலிருந்து ஒரு மிருகம் வெளியே வருகிறதாக பார்க்கிறேன். As I was looking upon another vision, I saw a beast coming out of the sea. இதை நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள். Most certainly this will be found out. இது வேதத்தை நினைத்து பார்க்கிற காலமாய் இருக்கிறது. This is the time when people will remember the Bible. இந்த சைனா பகுதி ரஷ்யா பகுதியை எனக்கு காண்பித்து கொண்டிருந்தார். God was showing me the land of China and Russia. அங்கு இந்த மங்கோலியா நாட்டிலே கலவரம் வெடிக்கிறது. And violence is going to break out in the land of Mongolia. அடுத்தபடியாக வடகொரியா அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கட்டுப்படுத்தாது. North Korea is not going to stop the production of nuclear weapons. அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளும் எகிப்து கூட அதற்கு ஒத்துழைப்பு தருகிறது. There are many nations surrounding North Korea and also Egypt which is supporting this cause. அவர்களும் அப்படி ஆயுதங்களையும் ராணுவத்தையும் பலப்படுத்தி வருகிறார்கள். Many such nations which are supporting North Korea are also building their defense equipments. ஏமன் நாட்டிலே பொருளாதார நெருக்கடியிலே புரட்சி ஏற்படுகிறது. There will be a revolution in the nation of Yemen because of economic crisis. இன்னும் சில காரியங்களை நான் பார்த்து வந்தேன். I was seeing few other things also. நம்ம நாட்டில கூட தேவனுடைய ஆலயங்கள் இடிக்கப்படுகிறதை நான் பார்த்தேன். I saw churches in our country being destroyed and demolished. அதுல முக்கியமாக ஆப்பிரிக்கா நாடுகளிலே கிறிஸ்துவ தேவாலயங்கள் இடிக்கப்படுவதும் சூறையாடுகிறதையும் நான் பார்த்தேன். I saw churches being destroyed and ravaged in African countries. அது அந்த கென்யா மற்றும் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளை எனக்கு காண்பித்தார். அது சரியாக புலப்படவில்லை, ஆனால் அது ஆப்பிரிக்கா நாடு. God showed me few areas around the nation of Kenya, but that was not very clear, but it's somewhere in the nation in the African continent. இந்த கிரீஸ் மற்றும் செங்கடல் மத்திய தரைக்கடை பகுதிகளை எனக்கு காண்பித்து கொண்டிருந்தார். God showed me Greece, Red Sea and the Mediterranean Sea. அந்த மத்திய தரை கடலின் அடியிலே எரிமலைகள் மற்றும் நில அதிர்வு ஏற்படும். God showed me volcanic eruptions and earthquake around the Mediterranean Sea. அதன் நிமித்தம் ஏதென்ஸ் மற்றும் சில தீவுகள் பாதிப்புக்கு உள்ளாகும். Certain islands like Athens will be damaged and they will be destroyed. இலங்கைக்கு பொருளாதார நெருக்கடி நேரிடும். There will be economic crisis in the island of Sri Lanka. இலங்கையை பற்றி நிறைய காரியங்களை என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். God told me many things about the nation of Sri Lanka. இலங்கையின் மீது தேவ கோபம் வெளிப்பட போகிறது. God's wrath is going to be displayed on the nation of Sri Lanka. அப்பொழுது சொல்லும் பொழுது ஆபேலின் இரத்தத்திற்கு பதில் கேட்பது போலவே அது அமையும் என்று சொன்னார். It seemed that God is going to avenge the blood of Abel. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேசியாவினுடைய கடற்பகுதியிலிருந்து ஏற்படுகிற குமுறலினாலே நீரினாலும் நில அதிர்வினாலும் அந்த இலங்கை சந்திக்கப்படும். There will be destructions due to earthquake and tsunamis that start from the nearby Indonesian islands. இலங்கை குறித்து நான் அதிகமாக ஜெபித்து வந்தேன். I was praying more concerning the nation of Sri Lanka. ஏனென்றால் கடந்த ஆண்டு நான் அங்கு போய்விட்டு அந்த மக்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து வந்தேன். Because last year I went to that nation, I prayed with a burden for the people of that country. இப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், The words that God speaks even now is as follows.
இலங்கை சீனாவுடன் மற்றும் சில நாடுகளோடு வர்த்தக ரீதியான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. Sri Lanka has entered into trade agreements with few nations, especially with China. அதுல அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கவன ஈர்ப்பு இலங்கையின் மீது பதிந்திருக்கிறது. Therefore, the attention of America and Australia is now focused towards Sri Lanka. அதை இலங்கையை ஒரு ஆர்மி பேஸாக வைக்கிறதற்கு தீர்மானம் நடந்து கொண்டிருக்கிறது. They are planning to change the nation of Sri Lanka as an army base. எனவே ஆப்கானிஸ்தானை போல ஒரு மாற்றம் ஏற்படுகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. There are chances that similar conditions as was existing in Afghanistan will also be found here. இலங்கையில தமிழர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை போல கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ஆண்டு அதிகமான நெருக்கடி ஏற்படும். There will be problems for the Christians as there was problems for the Tamils in Sri Lanka. இலங்கையில் உள்ள வியாபாரிகளே உங்களுடைய வியாபாரம் வீழ்ச்சியை காணும். The traders in the land of Sri Lanka will find a big downfall. வசதி உள்ளவர்கள் அந்நிய நாட்டை தேடுவார்கள். People with wealth will go to nearby nations. மலைகள் சுற்றி உள்ள ஒரு கிராமத்தை பார்த்து கொண்டிருந்தேன். I saw a village that was surrounded with mountains. திடீரென்று அந்த காற்று மண்டலத்திலே ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய ஆடுகள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் விழுந்து மடிகிறதை கண்டேன். As I was watching, the oxygen levels in the atmosphere was getting reduced drastically and I saw cattle falling down dead. அது எந்த இடம் என்று என்னால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியவில்லை. I was not able to identify the place exactly. ஆனால் அந்த செய்தியை கேள்விப்படுவீர்கள். But you will come to hear of that news. வட அட்லாண்டிக் சமுத்திரத்திலே ஒரு ஆச்சரிய தரக்கூடிய ஒரு சுழற்சி ஏற்படும். There will be something that will cause astonishment in the North Atlantic Ocean. அது ஏற்படுகிறதுனால புளோரிடா, பெர்முடா என்கின்ற தீவுகளிலும் வாஷிங்டன் பகுதிகளும் நீரினாலே சேதாரம் அடையும். Because of such occurrences, places like Florida, Bermuda and Washington will be affected. அங்க பெரும் காற்று சூறாவளியும் வீசும். There will be big tornadoes around that place. காலங்கள் நெருங்கி விட்டது என்று அரபு நாடுகளும் ஐக்கியத்தை பலப்படுத்த போகிறது. Because people have understood that we are coming to the last days, the Arabs will stand united in a strong confederacy. அவர்களும் மத திருப்பணியை ஆரம்பிப்பார்கள். They will also actively involve themselves in religious propaganda. ஆனால் அவர்கள் அதை புனித போருக்கு ஆயத்தமாகுகிறதாக சொல்லுவார்கள். But they will claim it towards a holy war. திடீரென்று கனடா பகுதியின் பின் பகுதியிலே ஒரு கார் மேகம் எழும்புகிறதை காண்பித்தார். All of a sudden God showed me a black cloud racing from behind the place of Canada. அது வானத்திலே பிரிட்டிஷ் யூரோப் பகுதியிலும் வந்தது. This cloud spread itself around Europe and the United Kingdom. திடீரென்று ஆஸ்திரேலியா பகுதியையும் காண்பித்தார். All of a sudden God showed me the places of Australia. என்ன என்று கேட்டேன். I asked God, what is this? இது ஒரு துக்க செய்தியாக இருக்கும் என்று சொன்னார். This will be a news of sorrow. அது துக்கத்தை அனுசரிக்க கூடியதாக இருக்கிறது. They will observe a period of grief and sorrow. இதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில தான் பெருநாட்டில் நிலநடுக்கத்தை காண்பித்தார். As I was watching all these things, God showed me earthquakes taking place in the nation of Peru. அதுக்கு அடுத்தபடியாக நம் நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பார்டரை காண்பித்தார். After this, God showed me the Indo-Pakistan border. அந்த எல்லை பகுதிகளிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதற்கு திட்டம் வகுத்திருக்கிறார்கள். And it has been planned to create disturbances along the border. கர்த்தருடைய பிள்ளைகளே, Dearly beloved God's children, இது கடைசி காலம். these are the last days. யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். You will hear news of wars, ஆனால் உலகம் முடிவடையாது. but the earth will not come to its end. இதெல்லாம் ஒரு அறிகுறி.
These are all the signs. நாம் நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு காலம். These signs are meant so that we may make ourselves worthy. நம்மை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு காலம். We need to review ourselves. எனவே சபைகளுக்காக கர்த்தர் சில காரியங்களை பற்றி பேசினார். God spoke to me about certain things for the churches. அநேகர் தேவனை தேடி வருவார்கள். Many people will come searching for God. ஆனால் கவனம் தேவை. But we need to be very careful. அதை நான் மறைமுகமாக சொல்லி இருக்கிறேன். And I have said this very subtly. சபைகள் பாவ குழியிலே விழுந்து கொண்டிருக்கிறது. Churches these days are falling into a sinful pit. அதாவது அதில் இருக்கிற விசுவாச மக்களை பற்றி பேசுகிறேன். I am speaking about the members in the church. தவறான போதனைகள் சபைக்குள்ளே நுழையும். There are false doctrines that are entering the church. நன்மையும் ஆசீர்வாதத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சபைகள் அதிகமாக இருக்கும். There are churches which is seeking prosperity and blessings these days. ஆனால் மறுபக்கத்தை இன்னும் அவர்கள் உணராமல் உள்ளார்கள். But these churches have not understood the other side. அழிவையும் பாவத்தையும் இப்பொழுது சிந்திப்பாரில்லை. They need to think about the destruction and sin. ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். But the churches are looking only towards the blessings. உற்சாகத்தின் ஆவியிலே திளைக்கும் விசுவாசிகளே, People who are living in the spirit of blessings. சாத்தான் உங்களை வஞ்சிக்கிற காலத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். And you are living in the time when Satan is deceiving you. கிறிஸ்துவ போதகர்களே, சுவிசேஷகர்களே, வார்த்தைகளில் கவனம் வேண்டும். Dear Christian preachers and evangelists, be careful in what you are speaking. வீணில் வேதனைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். Don't speak vain words and bring grief to yourself. இரத்த சாட்சி என்பது உங்களுக்கு அல்ல, அது யூதர்களுக்கே உரிதானது. Martyrdom is not for you but for the Jews. இந்த அளவிலே தேவன் அநேக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டு வந்தார். Along these lines God spoke to me many things. பொதுவான குறிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டேன். As I was waiting upon the Lord for certain general indications, சென்ற ஆண்டை விட கூடுதலான இயற்கை சீற்றம் இருக்கும். and God told me there will be more number of natural calamities and disasters this year compared to the last year. இதுல அந்த இயற்கையின் சீற்றம் என்கின்றது கடல் கொந்தளிப்பு, சூறாவளி, நிலநடுக்கம், எரிமலை எல்லாவற்றையும் சேர்ந்ததுதான். These natural calamities and disasters include earthquakes, volcanic eruptions and disturbances under the seabed. காலங்களை கணிக்க இயலாதபடி சீதோஷ்ண நிலைகள் எல்லாம் மாறும். We will not be able to ascertain the climatic conditions because seasons will be changing in that directions. சத்தியம் தள்ளுபடியாகும், நீதி தூரமாய் நின்று பார்க்கும் காலம் இது. Truth will be rejected and righteousness will stand far and behold all these things. எனவே விழிப்பு விசுவாசிகளுக்கு தேவைப்படுகிறது. Therefore the believers need to be alert. எசாயா 59:15 வாசித்துக் கொள்ளுங்கள். Please read Isaiah chapter 59 and verse 15. இந்த ஆண்டு ஒவ்வொருவரும் தங்களை சீர்தூக்கி பார்க்கிற காலம். This year everyone needs to examine themselves carefully. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, Not only the Christians, அனைத்து ஜனங்களும், all people need to examine themselves. அவரவர்கள் தங்கள் தங்கள் தேவனை தீவிரமாய் தேடுகிற காலம் இது. Each one will seek their gods. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்த கேட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், பெல்லூர் 632002. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களுடைய செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.